ஒரு நாள் ரொம்ப ரேண்டமாக ஒரு கடைக்கு போகும்போது அங்கே வந்து பேர்ல்ஸ் எல்லாம் வச்சு அழகாக க்யூட்டாக ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று பார்த்தேன். என் கூட வந்தவங்களுக்குலாம் அது அவ்வளோவா பிடிக்கல. பட் எனக்கு மட்டும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் கூட இருந்தவங்களாம் எவ்வளவோ சொன்னாங்க, இது அவ்வளோ யூஸ் கிடையாது, பிகாஸ் அதுக்குள்ளே எதுவுமே வைக்கலாம் முடியாது, பார்க்கறதுக்கு மட்டும்தான் அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பட் எனக்கு மட்டும் அதை வாங்கியே ஆகணும்னு சொல்லி அதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப அடம் பிடிச்சி அதை நான் வாங்கிட்டேன். சொன்ன மாதிரி அந்த பாக்ஸில் எதுவும்லாம் வைக்க முடியல. சரி, ஓகே, நம்ம பார்வைக்காகவாது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச இடத்துல அதை வச்சுருந்தேன். டெய்லியும் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு நாள் பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்டோன்ஸ் எல்லாம் வீணாக போய் பார்க்கவே நல்லா இல்லை. இதுதான் நம்ம யூஸே பண்ணலையே அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த கடைக்காரட்டே கொடுத்து இதுக்கு எனக்கு ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்போ, இது உங்ககிட்ட இருந்ததானமா பழசாச்சு, இங்கே இருந்தப்போ பழசாகலையே, ஸோ இதுக்கு நீ தான் பொறுப்பு, நீயே வச்சுக்கோ, இதுக்கு ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அந்த பாக்ஸை கையிலே எடுத்துகிட்டு கடையிலேருந்து வெளில வரும்போது ஒரு அம்மா வந்து என்கிட்ட பிச்சை கேட்டாங்க. அந்த பாக்ஸ்லேயே ஒரு 100 ரூபாயை வச்சு கொடுத்துட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு தடவை காயலாங்கடை பக்கமாக போகும்போது அந்த இடத்துல அந்த பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த பணம் மட்டும்தான் தேவையாக இருந்தது, அந்த பாக்ஸ் தேவையில்லை. மேலோட்டமாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்றதுக்காக ஒரு பொருளையோ ஒரு பர்சனையோ நம்ம சூஸ் பண்ணக்கூடாது.